உரையாடல் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு துறை, பொதுத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அரசு ஊழியர்களுடைய சம்மேளனம் தெரிவிக்கிறது. அதாவது கடந்த ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்கிறதும் அது விரைந்து நிறைப்பணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. சரி, காலி பணியிடங்கள் தான் இருக்கு, எப்பயுமே அது நாங்கள் விரைந்து நிரப்புவோம், அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு தொடர்ந்து 3-4 வருடங்களாகவே பல அமைச்சர்கள் சொல்லி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சரி, இதில் என்ன இப்போ அப்படின்னு கேட்டோம்னா, சில பணியிடங்கள் அப்படியே சத்தம் இல்லாமல் பணியிடங்களே இல்லாத ஒரு நிலை, காலி பண்ணிடுற நிலைக்கு போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 5418 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் அவங்க இப்போ பணிபுரிந்துட்டு இருக்கவங்களோட ஓய்வு காலம் எப்போ வருதோ அதோடு அந்த பணி சரண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது சுற்றறிக்கை வந்திருக்கிறது, அது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போது என்ன சத்தம் இல்லாமல் காலி பண்ணுறாங்களா அரசு பணியிடங்களை? இதனோட பின்னணி என்னவாக இருக்கக்கூடும்? அந்த பணியிடங்கள் தேவையில்லையா? ஒருவேளை கணினி மயமாயிடுச்சே, அதனால் ஆட்களுடைய தேவை குறைந்து போச்சா? இல்லை பணி சுமையே இல்லையா? அந்த அளவுக்கு வேலை இல்லையா? அரசு அந்த ஆசிரியர் அல்லாத அந்த பணியிடங்கள்ல பெரிய ஒன்று வேலை இல்லையோ அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புகிறது. இது பள்ளி கல்வித்துறையில மட்டுமா, இல்லை இன்னும் மிச்சம் எங்கெங்க எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் நம்மோடு இங்கே நேரலையில் இணைஞ்சிருக்காங்க, திருமிகு ரேவதி அவர்கள், திமுகவின். வணக்கம் மேம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். மற்றும் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரி திரு சரவணகுமரன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சரவணகுமரன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளவு ஒரு புறம் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது, மற்றொரு இடம் அந்த பணியிடமே காலியாகாது, இனிமே இருக்கவே போறதில்ல, அந்த பணியிலே சரண்டர் பண்ண போறோன்ற ஒரு சூழ்நிலை. உண்மையில என்னதான் நடக்குது? வேற வழி இல்லை, இந்த பணிகளை சரண்டர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை தானா? தேவையில்லாத பணியிடங்களோ ஒரு வேளை அவை? பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர் அல்லாத ஒரு 5418 இடங்கள் இனிமே இருக்காது, இப்ப இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த பணியே தேவையில்லையோ? அது எல்லாம் அப்படி அந்த அவசியம் இல்லாத ஒரு இடத்துல இப்ப 5418 பேர் இருக்காங்களோன்ற கூட ஒரு கேள்வி எழுது எனக்கு. எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்த? அதாவது எந்த பணியிடத்தை நாம் குறைப்பதும் வருந்தத்தக்க செய்தி. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10 இருந்து 15 லட்சம் கிராஜுவேட்ஸ், இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே ஒரு கிராஜுவேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10 to 15 லட்சம்னா வேலை வாய்ப்புல 21 வயசுல இருந்து 27-28 வயசு வரைக்கும் ஒரு 8 கோடி பேர் வந்துட்டே இருப்பான். ஒரு 80 லட்சம் பேர் வந்துட்டே இருக்காங்க. இந்த 80 லட்சம் பேருக்கு ஒரு நுழைவுல, வேலை வாய்ப்பு நுழைவுல ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி வாய்ப்பு இல்லாட்டா அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறதுல கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், பிசினஸ் எல்லாமே இருக்கு. ஆனா பிசினஸ் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படும். அதுல அரசாங்க வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இந்தியா அளவுல, அதுவும் தமிழ்நாட்டுல அதிகமாக மதிப்பு இருக்கக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு எனி வேலை வாய்ப்பு குறைகிறது, ஒரு 5500 பணியிடங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஒரு வரவேற்கத்தக்கது இல்லை, ஒரு வருந்தத்தக்கது. முதல்ல அதை நான் பதிவு சொல்றேன். 2வது, பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 2 கோடி 3 கோடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 7 கோடி 8 கோடி, நான் 9 கோடி வரைக்கும் நான் போக வாய்ப்பு இருக்கும் பொழுது அதிகப்படியான மாணவர்கள் வருவாங்க, அதிகப்படியான பள்ளிகள் வரும், அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் தான் உருவாகும். நீங்க ரேஷியோ இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் ரேஷியோ 20 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர், ஒரு 10 டீச்சருக்கு ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப், இப்படி போகும் ஒரு ரேஷியோ. நான் ஒரு கணக்குக்கு சொல்றேன், அப்ராக்சிமேட்டா. கல்வியாளர் அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுவார், விரிவா சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது
நீங்க 100 மாணவர்கள் இருக்கிற இடத்துல இப்ப நீங்க 200 மாணவர்கள் வரும்போது எப்படி இதை குறைக்க முடியும்? நீங்க சொல்றீங்க இல்லையா, அரசாங்கத்துல 4 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு. அந்த 4 லட்சம் பணியிடங்களை நிரப்பாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, நீங்க பணியிடத்தை நிரப்பி அந்த வேகன்சியை குறைக்கலாம். பணியிடத்தையே காலி பண்ணியே வேகன்சியை குறைக்கலாம். 50,000 வேகன்சி தேவையில்லை சார், 4,5 லட்சம் 4 லட்சம் ஆயிடும். இப்ப ட்ரம்ப் பண்றாரு அமெரிக்காவில், 20 லட்சம் வந்து திடீர்னு லெட்டர் அடிக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். உனக்கு வேலை வேணுமா, ஒரு 8 மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ரிட்டையர் ஆயிருப்பா அப்படின்ட்டு. ஆனா அரசாங்கம்ங்கிற எந்திரத்துல ஒரு சிறப்பான, அதாவது நம்ம பிரைவேட்டோட அதிகமான ஒரு மக்கள் இருக்கு. ஏன்னா பிரைவேட்ல ஒரு திறமையான ஒருத்தர் போனாருன்னா அவர் அந்த பிரைவேட் கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு தர்றாரு. அந்த பிரைவேட் கம்பெனி உருவாக்க நல்ல ப்ராடக்டா மக்கள்கிட்ட கொண்டு வராரு. ஆனா அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க பொதுமக்களுக்காக வேலை பார்க்கறது. அங்க ஒரு திறமையா ஒரு 100 பேர் இருந்தா தான் மக்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஸோ நீங்க வேலை வாய்ப்புல சரியான நேரத்துல கொடுத்தவங்களையே பயன்படுத்தி ஒரு நல்ல திறமையானவங்க வேலை வாய்ப்புக்குள்ள வருவாங்க, அதுல தொடர்ந்து இருப்பாங்க அரசாங்கத்துக்குள்ள. இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, வேகன்சியை ரொம்ப நாள் பெண்டிங் வைக்கிறது, அதுக்கப்புறம் வேகன்சி தேவையில்லைன்னு கொஞ்சம் கழிக்கிறது, மக்கள் தொகை எக்ஸ்பாண்ட் ஆகும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பாண்ட் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வந்து வேகன்சியை குறைப்பது தவறான முன்னுதாரணம், தவறான செய்தி. சார், இவ்வளவு வருடங்களா காலியாகவே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வருஷமாவே 3.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. தற்காலிகமாக அந்த இடத்துல நம்ம ஆட்களை நிரப்புறோம், இல்ல ஒப்பந்த அடிப்படையில நிரப்பிட்டு இருக்கோம். சோ அவங்களே அந்த வேலையை செய்யும் பொழுது திரும்பி எதுக்காக ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப்னு யோசிக்கணும்ல. ஒரு நிதின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிதி சுமையாக இது மாறிக்கொண்டு இருக்கும்போது அதையும் யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு அரசுக்கு இருக்குத்தானே இருக்க முடியும். அதாவது மேனேஜ்மெண்ட்டோட பிலாசபி என்னன்னா, எம்பிஏ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிகிரி இருக்கு. அதோட பிலாசபியே உங்க வேலையை, உங்களோட வேலை தனிப்பட்ட, நீங்க சமைக்கிறீங்க, உங்களோட வேலை அதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சமைக்கிறோம், ஒரு அம்மா இந்த வேலையை வந்து இன்னொருத்தங்களை குக்கு வச்சு சமைக்கிறாங்கன்னா, நான் சமைச்ச மாரி டேஸ்ட் வர்ற மாரி நம்ம சமைக்கணும். அதுக்கு அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு இப்ப தாய்க்குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு டஃப்பான ஏரியா. அரசாங்கத்துல மேனேஜ்மெண்ட் க்ளோஸா இருக்காது, தள்ளி இருக்கும். ஆல்ரெடி பெர்மனன்ட் ஸ்டாஃப் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர்வைசர் லேப்ஸ்ல எவ்வளவு பெரிய அரசாங்கத்திலயும் சூப்பர்வைசர் லேப்ஸ் இருக்கு. பிரைவேட்ல எப்படி வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்கறது தெரியும். ஸோ கவர்மெண்ட்ல இருக்கிற பெர்மனன்ட் எம்ப்ளாயி எப்படி வேலை பார்க்குறாருன்னா, டெம்பரரி எம்ப்ளாயி எப்படி வேலை பார்ப்பாரு? அவருக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? சார் நாளைக்கு நீ வேலையை விட்டு தூக்கி விட்டுரு, நான் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா அரசாங்க வேலை எல்லாமே ஒரு மலையில போய் நிவாரண பணியா இருக்கட்டும், புயல்ல நிவாரண பணியா இருக்கட்டும், தீயில நிவாரண பணியா இருக்கட்டும், அவசரமாக ஒரு காட்டுத்தீ அணைக்கிற பணியா இருக்கட்டும், அதுல எந்த டெம்பரரி ஸ்டாஃப் வேலை வைப்பாங்க? ஸோ அரசாங்கத்துல டெம்பரரி ஸ்டாஃப்ங்கிற கான்செப்ட் ஒரு 2 மாசம் 1 மாசம் இருக்கலாம், 2 வருஷம் 3 வருஷம் இருக்க முடியாது. இன்னொன்னு, இந்த டெம்பரரி அப்படிங்கிறது அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுட்டு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இதுல பாதிக்கப்படுறது மக்களோட பணி, மக்களுடைய தேவை. இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க அந்த ரைட்டர் வந்து, சார் போய் ஒரு 4 A4 சீட் வாங்கிட்டு வாங்க சார். நீங்க எஃப்ஐஆர் கொடுக்க போனீங்கன்னா எதுக்கு சொல்றாரு? ஒண்ணு A4 சீட் அங்க இல்ல, பேனா இல்ல, ரெண்டாவது வர்ற கம்ப்ளைண்ட் இப்படிதான் நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். ஏன் அங்க ஒரு அசிஸ்டன்ட் போட்டா அவன் வாங்கிட்டு வர போறான், இல்ல அதிகமான கான்ஸ்டபிள் இருந்தா அவங்க வந்து எடுத்து வாங்கி வைக்க போறாங்க. இதுதான் நீங்க அரசாங்கத்துல டெம்பரரி ஆக்குனீங்கன்னா பாதிக்கப்பட போறது மக்கள். ரைட். இந்த இடத்துல ரேவதி அவர்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, அதாவது காலி பணியிடங்களை நிரப்பும் போராட்டம் நடத்தினாங்க வந்து அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தில் முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தது. அப்போ போய் அவர் முதல்வர் வந்து நேரடியாகவே அங்கே போய் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் இன்றைக்கி 6.5 லட்சமாக மாறி இருக்கு. ஸோ என்னத்தினால வாக்குறுதியை எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுக்கறதும், ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அதை நிறைவேற்றாமல் இருக்கிறதும், இதையே எல்லா இடங்கள்லையும் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்த. ஸோ இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற ஒரு கேள்வி கூட எழுது. இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வரலாற்றிலே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா,
ஒரு அதிமுக கவர்மெண்ட்னால வந்து வேலையை விட்டு ஒரே கையெழுத்தில் ஒரு 10,000 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க, தூய்மை பணியாளர்கள் அந்த ரேஞ்சில் இருந்தவங்கள. அவர் எல்லாத்தையுமே வந்து திமுக தான் 2 முறை ஆட்சிக்கு வந்தபோது ஒரு தடவையும் அவங்கள தான் திரும்பி பணிக்கு சேர்த்து கொண்டாங்க. ஸோ வேலை வாய்ப்பு உருவாக்குறதுலையும் அவங்க உருவாக்கின அந்த பணி, அதனால அவங்க திரும்ப அந்த வந்து தூய்மை பணியாளர்களை எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து அவங்களோட முந்தைய ஆட்சி காலத்துல எடுத்துக்கிட்டாங்க. நீக்கினவங்களை கூட அடுத்த ஆட்சி வரும்போது இவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அதனால அரசு வேலை வாய்ப்புக்கோ இல்லைன்னா வந்து வேலை வாய்ப்பு தனியார்ல உருவாக்குறதுக்கோ இந்த அரசாங்கம் வந்து என்னைக்குமே வந்து சோடை போனதில்லை. ஏன்னா இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கும் தான் நம்ம சொல்றவே தவிர இருக்கிற காலி பணியிடத்தை நிரப்பி தான் வேலை வாய்ப்பு உருவாக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. இல்ல எப்பவுமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், வந்து மா சுப்பிரமணியன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தொடர்ச்சியா சொல்றது ஆமா அப்ப காலி பணியிடங்களை நாங்க வந்து நிரப்பிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க ஃபாஸ்டா நிரப்பிட்டு இருக்கோம், எக்ஸாம் வைக்கிறோம், இப்படி தொடர்ச்சியாக விஷயங்களை சொல்றாங்க. ஆனா இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு 37,000 இடங்கள் தான் ஃபில் அப் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஆண்டுக்கு ஒரு 10,000 இடம் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒன்று சொல்றேன், இப்ப வந்து உங்களுக்கு தனியார்ல வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூக்கு போனா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா வந்து அரசாங்க வேலை வாய்ப்புன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அது டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் ஒரு தேர்வு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேர்முகம் வச்சு அது வந்து ஒரு குழு போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்கோ எந்தெந்த கேட்டகரியில் வருதோ அந்தந்த கேட்டகரிக்கு கொடுக்குற மாதிரி தான் அரசாங்கம் வந்து வேலை பார்க்க முடியுமே தவிர ஒருத்தர் இப்படி போகிறாரு, ஒரு 10 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, வாங்க இங்கே பணியிடம் காலியாக இருக்குது அப்படியே உள்ளே வந்துருங்க அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிதிச்சுமையும் ஒன்று இருக்குது அரசாங்கத்துக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நிதிச்சுமையை தாண்டியும் கூட ஒன்றிய அரசுலேருந்து வந்து உங்களுக்கு வர வேண்டிய நிதி வராமல் இருந்தாலும் உங்களுடைய சம்பளத்திற்கெல்லாம் ஊதியத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம்னு சொன்னது தான் தமிழ்நாடு அரசாங்கம். இப்போ கூட அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் என்டார்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லும்போது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையோ இது வரைக்கும் எடுத்ததில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி காலி பணியிடங்களுக்கான ஒரு காரணம் வந்து இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். நான் வந்து ஒரு சார்பு நிலையை தாண்டி ஒரு பொதுமக்களாக நான் வந்து ஒன்று சொல்லணும்னா இந்த 3 லட்சம் பணியிடங்கள் வந்து இல்லாத போது இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த இடத்துலயுமே மக்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆள் இல்லாதனால தான் இந்த வேலை நடக்கும். அரசாங்கம் நடக்கும், மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும். மக்கள்கிட்ட கேட்டு அவர் சார் சொல்ற மாதிரி ஒரு வேலை 3 நாள்ல முடியற வேலை ஏற்கனவே அங்க போனா இழுத்தடிக்கப்படுதுன்றதா மக்களுடைய ஒப்பீனியனா இருக்கு. இன்னும் 20 நாள் 25 நாள் ஆள் இல்ல, ஆள் வரல வருவாங்க இப்படி சொல்லலாம். இல்ல நான் சொல்றது இழுத்தடிக்கப்படுவதற்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அது ஜெனரல் பற்றாக்குறையினால ஒருத்தர் 4 வேலையை செய்ய முடியாது. அப்படி இல்ல, நீங்க வந்து இன்னைக்கு பற்றாக்குறைன்றது அவ்வளவு இல்லை. இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம கவர்மெண்ட் வந்து ஃபில்அப் பண்ணவும் முடியாது. 2வது 3வது இப்போ நிறைய அவுட் சோர்சிங் தான். இப்போ வந்து இன்னைக்கு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே கூட ஒரு பணியை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஃபண்டு மேனேஜ்மெண்ட், மானிட்டரி மேனேஜ்மெண்ட்னே சொல்றாங்க. இப்ப கார்ப்பரேஷன் சமூக நீதி பேசக்கூடிய அவங்க வந்து சமூக நீதினா என்ன? இப்ப நீங்க அவுட் சோர்சிங் பண்ணாலும் சரி, இல்ல தற்காலிகமா ஒப்பந்த பணியாளர்கள்லாம் போட்டீங்கன்னா அங்க ரிசர்வேஷனே இல்ல, அங்க இடஒதுக்கீடே கிடையாது. இடஒதுக்கீடு இல்ல. 100 நாள் வேலை திட்டத்துல என்ன இடஒதுக்கீடு இருக்கு? 100 நாள் வேலை திட்டம் இப்ப எல்லாருக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தது மூலமா இப்ப நீங்க வந்து எல்லாருக்குமே பணிதானே கிடைக்குது. தொழிலாளர்கள் இது வந்து நமக்கு வந்து இதுல பர்மனன்சி இருக்கு, இதை நம்பிதானே அரசு பணின்னு ஒரு விஷயம் அவர் சொல்ற மாதிரி ஒரு மதிப்பு ஒரு வேணும்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவது ஒரு நியாயமான கோரிக்கை தான், அது நடக்க தான் போகுது. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எடுத்து அது தனியா நேர்முகம் போயிட்டே தான் இருக்கும். அது அந்த வேலை வாய்ப்புக்கான ப்ரொசீஜர். பட் இவர் சொல்றாரு 5400 பணியிடங்களை மட்டும் நீக்கிறதுனால ஒரு பணியிடத்தை வேலை வாய்ப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா பணியிடத்தை நிரப்புவது மூலமாகவும் பண்ண முடியும், அந்த வேலை வாய்ப்பை தேவையில்லைன்னு நீக்கிறது மூலமாகவும் பண்ண முடியும் சார் சொன்னாங்க. அந்த மாதிரி இல்ல. இந்த ஜிஓலே நீங்க பாத்தீங்கன்னா 47,000 பேர் ஒப்பந்தக்காரர்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணிருக்காங்க. அதுலயே ஒரு 5000 பேரை தான் நீங்க வந்து நீக்கம் பண்ணிருக்காங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் திராவிட மாடல் ஆட்சி எடுத்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கும் வந்து அவங்க பணியிடங்களை நிரப்பதற்கான எல்லா எக்ஸாம்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி தேர்வு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு லெவலுக்கும் நர்சஸ்க்கு எடுக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பணியிடங்களும் அதிகமாக தான் ஆகுதே தவிர குறைச்சு வந்து நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம்னு எதுவும் சொல்றது. அதை தவிரவும் தனியார் மயமாக்கி இப்ப தனியார் நிறுவனங்கள் பல தொழில் நிறுவனங்களை
தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க மூலமாகவும் இத்தனை லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ரைட். பாஸ்கரன் சார், இந்த இடத்துல அவங்க சொல்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறையில் ஒரு 47,000 பேருக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க தற்காலிக பணியாளர்களுக்கு. அதில் வந்து இந்த 5,418 அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவங்க குறித்த பரிந்துரையின் பேரில் தான் இந்த 5,418 வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு சரியாக எடுக்கப்பட்ட முடிவாகத்தானே நம்ம பார்க்க முடியும். இல்ல, நீங்க சொன்ன இந்த முடிவு வந்து எந்த விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது செயலாளராக இருக்கட்டும், கூடுதல் செயலாளராக இருக்கட்டும், துணை செயலாளராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த தமிழக அரசு கீழே வரக்கூடியவங்க தானே. தமிழக அரசு என்ன நினைக்கிறதோ அதை அவங்க சொல்ல போறாங்க. தமிழக அரசு நினைக்காத ஒன்றை, தமிழக அரசு எதிர்பார்க்காத ஒன்றை, தமிழகத்துக்கு எதிரான ஒரு விதத்தை அவங்க சொல்லவே போறதில்லை. சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை. இது வந்து ஒரு குழு அமைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க, அதனால எடுத்துட்டோம். அந்த குழு என்ன சொல்ல போகுதுன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இந்த குழுவை நீங்க சொல்லுங்க, இதுதான் இயல்பா நடக்கக்கூடியது, அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா? ஒன்று. அப்புறம் 3 விஷயங்களை ரொம்ப தெளிவா இங்க நான் பதிவு பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியார் துறையிலிருந்து ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுவதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா பாருங்க. ராணிப்பேட்டைக்கு அருகில ஒரு காலனி தொழிற்சாலை வரப்போறதா 2 மாதங்களுக்கு முன்பால், 1 மாதத்துக்கு முன்பு ஒரு செய்தி வந்து நீங்க பார்த்துட்டீங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க இல்லையா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. அதுல எங்களுக்கு வந்து 8,000 பணியிடங்கள், 10,000 பணியிடங்கள், 12,000 பணியிடங்கள் சொல்லிட்டு, மன்னிக்கணும், இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் கூட வெட்கப்படாம வெளியே சொல்றோம். சரியா? இத்தனை பணியிடங்கள் உருவாக்குகிறோம்னு. இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தான் நெறியாளர், உங்களை தான் நான் கேள்வி கேட்கிறேன், அரசாங்கத்தை கேட்கல, நெறியாளராக உங்களை கேட்கிறேன். ஒரு காலனி தொழிற்சாலை ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு 6,000 பணியிடங்கள் வருதுன்னா என்ன மாதிரி பணியிடம் உங்களால சொல்ல முடியுமா? அது என்ன மாதிரி பணியா இருக்கும் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா லோ ஸ்கில்டு லேபரா தான் இருக்கும். என்ன மாதிரி பணி இருக்கும் சொல்லுங்க. என்ன மாதிரி பணி? அது என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, கெமிக்கல் இன்ஜினியரா? யார் வர போறாங்க? அவங்க என்ன சம்பளம் இருக்கும்? தினக்கூலி. நல்லா யோசிச்சுக்கோங்க. எவ்வளவு சம்பளம்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 250 ரூபா. இதெல்லாம் நாங்க இத்தனை பள்ளியிடங்கள் நான் தொடர்ந்து எழுதிட்டு வரேன், கட்டுரைகள்ல கேட்கிறேன். நீங்க இத்தனை பள்ளியிடங்கள் சொல்றீங்கல்ல, அது என்ன மாதிரி பணி சொல்லுங்க. அவங்க எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன விடுப்புகள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அந்த பணியிடத்துல என்ன சலுகை இருக்கு சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சும்மா பணியிடங்கள் சொல்லிட்டு போக கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 80,000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தரை பணியிலிருந்து நீக்கி விட்டு 20,000 ரூபாய்க்கு ஒருத்தரை பணியிட வைக்கிறது என்ன அது வேலை வாய்ப்புன்னு அர்த்தமா? அது இல்ல வேலை வாய்ப்புங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இவர்கள் சொல்லக்கூடிய பணியிடங்கள் எல்லாமே அடிக்கொள்ளிட்டு வச்சுக்கோங்க, எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் ஜாப்ஸ் தான், சப்ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே. ஒரு உதாரணத்தை சொல்றேன். திருப்பூர்ல சென்ற ஆண்டு ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது. சரிங்களா? அதுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, ஏதோ தெரியாதமா கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. நாங்க போயிட்டேன் பேசுறதுக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு முகாம் முடியும் போது இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குவதாக மேடையில அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இதை தயவு செய்து அரசுக்கு எதிரான ஒரு குரலா நீங்க பார்க்காதீங்க, இளைஞர்களின் குரலாக நீங்க பாருங்க. சரிங்களா? அங்க வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. ஒரு 20 பேருக்கு டோக்கன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? மேடையில கொடுத்தாங்க. சரியா? கொடுத்தது யாரெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம், அரசியல் ஆயிடும். கொடுக்குறாங்க. எவ்வளவு பணியிடத்துக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? மேடையில் அறிவிச்சாங்க. மாத சம்பளம் 8,000 ரூபாய் அப்படின்னா அந்த ஆர்டர் வாங்க வர்றவன் சொல்லிட்டு போறான், இதுக்கு நான் வந்து எங்க ஊர்ல மளிகை கடையில வேலை வாங்கிட்டு போவேன் அப்படின்னா. கடையில வேலை பண்ணாலே ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 15,000 ரூபாய் கிடைக்குது. 8,000 ரூபாய்க்கு பணி ஆணை கொடுக்குறாங்க, மேடையில அரசு விழாவில் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பதும் ஒருவருக்கு தேவையான அளவுக்கு ஊதியத்தை வழங்குவது என்பதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து கேட்டுட்டு வரேன், தொடர்ந்து கேட்கிறேன். இத்தனை தொழிற்சாலை வருவதாக சொல்லுகிறீர்களே, ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறீர்களே, சரிங்களா? இவ்வளவு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கீங்களா? இத்தனை பணியிடங்களும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி பணியிட சொல்லுங்க, எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க. அது சொல்றதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. சரி, ஒன்று. இரண்டாவது, அவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நெறியாளரை நீங்க சொல்லுங்க. ஒரு காலனி தொழிற்சாலை 6,000 பேர் இருக்காங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. அவங்க என்ன ப்ரொமோஷன் இருக்குன்னு சொல்லுங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆக போறாங்க? 20 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆக போறாங்க சொல்லுங்க. நீங்க அது ஒரு வேலை வாய்ப்பா? அது ஒரு வேலை வாய்ப்பா? அது சரி. 2. மூன்றாவது,
இப்ப உனக்கு தெரியும் அம்மையார் சொன்னதுனால நான் சொல்றேன், சரிங்களா? சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மேலும் நாங்கள் 1 லட்சம் பேரை கொண்டு வர போகிறோம், மேலும் 2 லட்சம் பேரை கொண்டு வர போகிறோம் சொல்றாங்க, நிதிநிலை அறிக்கையில சொல்றாங்க. சரிங்களா? முதல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த பணியிடத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்புல 75% மத்திய அரசு இருந்து வருது. சரியா? அது சொன்ன சில கோவம் வரும், ஒன்றிய அரசு அப்படின்னு எங்க இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்ச நாளா. மத்திய அரசு இருந்து வருது, 75% வருது. வெறும் 25% தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா வச்சா கூட ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் இங்க கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கே 100 ரூபா தான், 100 நாட்கள் தான். வெறும் 10,000 ரூபா கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம். ஒரு ஆண்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம். எத்தனை பேருக்கு? 1 லட்சம் பேருக்கு. என்ன பண்ணாங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு சேர்த்து விட்டாங்க. மன்னிக்கணும், அதாவது நம்ம வேலை வாய்ப்புங்கிற இந்த பிரச்சனையை ரொம்ப மேலோட்டமா அணுகிறோம். கட்சியை விட்டு வெளியே வந்து பார்ப்போம். கட்சியெல்லாம் வேணாம் நமக்கு, அது எந்த கட்சியாலும் பரவாயில்ல, எனக்கு யார் ஆட்சியில தான் பரவாயில்ல. நான் கேட்கறது இதுதான், என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஏன் இன்னும் கூடுதலா 1 லட்சம் பேர் வேணும் கேட்குறீங்க? இன்னும் கூடுதலா 1 லட்சம் பேர் அங்கே சேர்க்கணும் ஏன் சொல்றீங்க? வேற இடத்துல உங்களால் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியல, ஒத்துக்கணும். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கூட 75% மத்திய அரசு இருந்து வருது, அது ஒத்துக்கணும். ஒரு நாளைக்கு என்னால் 100 ரூபா தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 100 நாள் தான் கொடுக்க முடியும் வருஷத்துக்கு. அந்த மாதிரி நான் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறேன், எல்லாம் சேர்த்துருவேன். வேலை வாய்ப்பு எத்தனை பேர் கொடுத்துருவேன் சேர்த்துருவேன். ஒரு காலனி தொழிற்சாலை கொண்டு வருவேன், அங்க ஒரு 5000 பேருக்கு தினக்கூலியில வேலை வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 12,000 பேருக்கு வேலை கிடைச்சிச்சு. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்ல. வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான் இல்ல. சரிங்களா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது அரசுக்கு எதிராகவோ அரசை குறை சொல்வதற்காகவோ இல்ல. ஒரு வேலை வாய்ப்புங்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம், அதை நம்ம புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து அரசியல் வேண்டாம், கட்சி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அதற்கு முன்னாடி நம்ம இப்ப அரசு பணியிடங்களை பத்தி பேசுறதுனால ப்ரொடக்டிவிட்டி வர்சஸ் நீங்க ஸ்பெண்டிங், அதாவது ஒரு அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம், ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணாக்கா நிறைய, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்குதா? எல்லா அரசு துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களா, அவங்க வாங்குற அளவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. என்ன வணக்கத்துக்குரிய ஆசிரியர் என்னுடைய சார் இருக்காங்க, அவங்க வச்சு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல எங்கேருந்து எங்க ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருவீங்க? எங்கேருந்து கொண்டு வருவீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்கீம், ஒரு மனு வருதுன்னா அதோட டிஸ்போசல் டைம் தான் சார், அதோட டிஸ்போசல் டைம் தான் சார், அதோட டிஸ்போசல் டைம் தான். வேற எப்படி நீங்க ப்ரொடக்டிவிட்டி காட்டுவீங்க? நீங்க என்ன டிஸ்போசல் டைம் சொல்றீங்க? என்ன டிஸ்போசல் சொல்றீங்க? எதுவா இருக்கு? இப்ப நான் ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு போறேன்னா என் வேலை எவ்வளவு சீக்கிரம் நடக்குது? என்ன மழை வரும்போது சொல்றீங்க? மழை வரும்போது சொல்ல சார், நான் ஜெனரலா எல்லா பணிக்கும் சொல்றேன். நம்ம நார்மலா மக்கள் அதுதான் சொல்றேன், கேளுங்க. அதுதான் சொல்றேன், ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் சர்வீஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படி வர முடியாது. என்ன பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ல ப்ரொடக்டிவிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. எங்க வரும் அப்படின்னா, அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது, அந்த திட்டங்கள் முறையாக மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். மேஜரா அது ஒண்ணுதான். இரண்டாவது என்ன இருக்கும்? வரி வசூல் இருக்க முடியும். மூன்றாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதாக இருக்க முடியும். நான்காவது மக்களுடைய குறைகளை தீர்க்கதாக இருக்க முடியும். மக்கள் குறை தீர்க்க ஒரு சான்றிதழ் கேட்கிறாங்க, சரியா? இருப்பிட சான்றிதழ் கேட்கிறாங்க, சாதி சான்றிதழ் கேட்கிறாங்க, அது குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கணும். அது மாதிரிதான் இருக்க முடியும். சரி, 4 தான் இருக்கு. இல்ல ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எங்க வந்து சொல்லுங்க, எங்க இருந்து வந்தது? அததான் நான் சொல்றேன், அந்த டைம் மக்களுக்கான ப்ராப்பர் சர்வீஸ், இதுதானே ப்ரொடக்டிவிட்டின்னு பார்க்க முடியும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடறேன். இல்ல நான் ஒரு நிமிஷம். அதுதான் அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் எனி கவர்மெண்ட் மிஷினரி. நீங்க எங்க வேணா போடுங்க, எந்த நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சரி, இப்போதும் சரி, இன்னும் 60 ஆண்டுகள் கழித்தும் சரி, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலுமே அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ங்கிறது எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அதை வச்சுதான் கம்ப்யூட்டர் காலத்துக்கு முன்னாடியும் அப்படியே இருக்கு, கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருக்குன்னா அவ்வளவு ஆட்கள் தேவையா? கம்ப்யூட்டர் காலத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஏன்னா ஃபாஸ்டா ஆகும், அப்பயும் தேவையா அவ்வளவு ஆட்கள்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா?
அது வந்து ஏற்கனவே சார் வந்து ஆரம்பிச்சு எடுத்து சொல்லிட்டாங்க. இந்த கேள்விக்கு சார் தொடக்கத்திலே ஒரு பதில் சொன்னாங்க. என்னன்னா, மக்கள் தொகை பெருக 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 தேவைகள் அதிகமாக அதிகமாக அதற்கேற்ப பணியிடங்கள் தேவைப்படுகின்றன. நீங்க ஒண்ணு மட்டும் பாக்குறீங்களா, கம்ப்யூட்டர் மட்டும் வந்து பாக்குறீங்கல்ல. முன்ன எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 10 சான்றிதழ் கொடுத்தா போறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு 1000 சான்றிதழ் தர வேண்டியது இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, சரிங்களா? அதனால ஏதோ கணினி வந்து விட்டது அதனாலதான் வேலை வாய்ப்பு குறையும்னா ஓப்பனா சொல்லிட்டு போங்களேன். அரசுல சொல்லுங்க, கணினி வந்து விட்டது எங்களுக்கு வேலை வாய்ப்பு இனிமே இல்ல, எங்களால வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாது சொல்லுங்க. ஏன் கணினிங்கிறது வந்து அரசுல மட்டும் தான் வந்திருக்கா? தனியார் மையத்துல வரலையா? தனியார் துறையில வரலையா? வேலை வாய்ப்பு தனியார் துறையில கணினி இல்லையா? ரைட் இந்த இடத்துல ஓகே 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 சார், வேலை வாய்ப்பு பெருகிறதா இல்லையாங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த டிபேட். நான் வச்சுக்கேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த டிபேட் இது. இப்ப கொண்டு வந்து 2026ல கணினியால வேலை வாய்ப்பு பெருகுமா கூடுமாங்கிற டிபேட்டே இல்ல. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நாம. புரிஞ்சுதுங்களா? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால கணினி இல்லையா? அப்ப வேலை வாய்ப்பு உருவாகாம இருந்ததா? 20 ஆண்டுகளுக்கு முன்பா கணினி இல்லையா? அப்ப வரலையா? மிதமிஞ்சி போனால் 30 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் சார் நம்ம அதிக அளவுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். எல்லாத்தையும் ஆன்லைன்ல கொண்டு வரோம், டிஜிட்டலைஸ் பண்றோம். பேங்க்ல எல்லாம் இப்ப நீங்க நேரா போறதே கம்மி. பேங்க்ல எல்லாம் நீங்க வந்து அதிகமா ஆன்லைன்லயே முடிச்சுக்கிறீங்க. அதெல்லாம் இந்த 10-15 வருஷத்துக்குள்ள வந்த விஷயம் தானே சார்? நிச்சயமா கரெக்ட் மேடம், இல்லன்னே சொல்லல. ஒரு ஆள் செய்யற வேலையே 10. ஆமா, ஆனா இந்த 15 வருஷத்தால வந்த வேலை வாய்ப்பின்மை இல்ல இது. இந்த வேலை வாய்ப்பின்மை என்பது கடந்த 3-4 ஆண்டுகளில் வெகுவாக விசுரூபப்படுத்திருக்கிறது. அது என்ன கேள்வி? அந்த கேள்வியோட வெளியே போக வேண்டாம். சொல்லுங்க மேடம், என்ன சொல்லுங்க? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். ஓகே, அவங்க பேசட்டும், அவங்க பேச விரும்புறாங்க சார். கொஞ்சம் அவங்க பேசட்டும் சார், ப்ளீஸ். இல்ல நீங்க அடுத்து அவருக்கும் கொடுக்கணும் சார் டைம். அடுத்து ஒரே ரவுண்ட் தான் வரும், ப்ளீஸ். இல்ல கொடுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதான் சொல்ல வரேன். நான் சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து அரசுக்கு எதிராகவோ கட்சி சார்பாகவோ இல்லாமல் வேலை வாய்ப்பின்மைங்கிறத இளைஞர்களுக்கான ஒரு சமூக ரைட். ஓகே 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 சமூக பிரச்சனையாக தான் நான் இப்ப பேசுறேன். நான் வந்து சார்ந்து பேசவே இல்லை. இவருடைய பதில்ல ஒரு நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. முதல்ல அவர் வந்து சொன்னாரு, குழுவை பத்தி நமக்கு தெரியாதாங்க, எல்லா குழுவுக்கும் ஏற்கனவே ஆன்சர் எழுதி கொடுத்துருவாங்க, அதைத்தான் குழுவோட ரிப்போர்ட்டா கொடுப்பாங்கன்னு ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டாரு. அரசாங்க நிர்வாகம் அப்படி நடக்கிறது இல்லைங்க. நீங்க வெளித்தோற்றத்திற்கு வேணா, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க, ஒரு தாசில்தார் காசு வாங்குறாரா, ஒரு விஏஓ காசு வாங்குறாரா, அப்ப அரசாங்கமே லஞ்சத்துல மூழ்கின மாதிரி ஒரு இதுல சொல்றாங்க. அப்படி இல்லை. ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கலாம், ஆனா ஒரு நிர்வாகமே தவறாக நடக்க முடியாது. அதே மாதிரி ஒரு குழு அமைப்பது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் இல்லை. அவங்க பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பலவிதமான அறிக்கைகளோட சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுப்பாங்க. அந்த முடிவை ஏற்பதும் ஏற்காததும் அரசாங்கம் வந்து சில சமயம் சட்டமன்றத்தில் வச்சு கூட அந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்க, முக்கியமான விஷயங்கள். ஸோ குழு அமைப்பதை இப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் சொல்றாரு, ஒரு 80,000 ரூபாய் வேலை பார்க்குற ஒருத்தனை வேலையை விட்டு தூக்கிட்டு 20,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, இதுக்கு பேர் வேலை வாய்ப்பான்னு கேட்குறாரு. தப்பு அவர் சொல்றது. ஏன்னா ஃபுட்வேருங்கிறது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஊரில் அவர் பற்றி அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஊருக்கு ஊர், காஞ்சிபுரம் என்றால் பட்டு இதுவாக இருக்குது, கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் இது போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்திற்கு என்ன வந்து பிரசித்தியாக இருக்கோ அதுக்கான உற்பத்தியை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே தான் வரும். அதனால் ஒரு இடத்துலையும் அதுக்கான ஸ்கில்டு லேபர் தான் நம்ம எடுப்போமே தவிர, இவர் சொல்கிற மாதிரி ஒரு செருப்பு தொழிற்சாலைனா அங்கே போய் எல்லாரும் உட்காந்து செருப்பு தச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது மெஷின் ஆப்ரேஷன் தான். இவர் சொல்கிற அளவுக்கு அது நம்ம முன்னேறாமல் இல்லை இன்னைக்கு. அது ரெண்டாவது தவறான. அதுல இல்ல, அவர் சொல்ற நம்பர்ஸ் தான் சொல்றாரு. ஒரு யூனிட் வருதுன்னா இவ்வளவு பேருக்கு கிடைக்குது, இவ்வளவு பேருக்கு அந்த நம்பரை தான் சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் என்ன salary கிடைக்கும், அவங்களுக்கு அடுத்த லெவல் என்னவா இருக்கும் அதெல்லாம் எங்க இருக்கு வரும்போதே. இப்ப நாங்க வந்து முதல்வர் வந்து போய் ஒரு வெளிநாட்டுல போறாரு, இல்லனா வேற எங்கேயோ ஒரு கூட்டுறவு MOU போடுறாங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இண்டஸ்ட்ரி வருதுன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த இண்டஸ்ட்ரி வரும்போது அதுல ஸ்கில்டு லேபர் எவ்வளோ, அன்ஸ்கில்டு லேபர் எவ்வளோ, எந்தெந்த ரேஞ்சில் என்னென்ன லேபர் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன சம்பளம், 10 வருஷம் கழிச்சுங்க அவங்களுக்கு ப்ரொமோஷனல் லெவல் எவ்வளோ, இப்படியெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து இது பண்ண முடியும். எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே எல்லா தொழில்கள்லையுமே ப்ரொமோஷனல் லெவல்னு ஒன்று இருக்கும். முன்னேற்றம்ன்றது இல்லாதது எந்த தொழிற்சாலையும் கிடையாது. ரெண்டாவது, இது வந்து ஒரு வேலையே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு உள் நுழைவு தான், ஒரு நுழைவுக்கான ஒரு வழி.
இன்னைக்கு வேலையே இல்லாமல் ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறான், அவனுக்கு ஒரு வேலைக்கு வாய்ப்புக்கான ஒரு வழி அவ்வளோதானே தவிர நீங்கள் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வேலையை தான் இருக்க போகிறான்றதும் உண்மை இல்லை. அது ரெண்டாவது. மூணாவது நான் சொல்கிறேன், இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி யார் யாரும் நார்த் இந்தியன்ஸ், பீகாரிஸ், உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்து இங்கே நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். எல்லாருக்குமே எல்லா வேலை வாய்ப்பும் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இப்போ இவர் சொல்கிறாரு கட்சிக்காக பேசாதீங்க, நான் இளைஞர்களுக்காக தான் பேசுகிறேன். ஜென்ரலாக இந்த இல்லை மேடம், அடிப்படையில் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து வேலைக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் காத்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இது பத்தி ரொம்ப கவலைப்பட்டது திமுக. இன்னைக்கும் கவலைப்பட்டு அதுக்காக தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு செய்யலையேன்றதா இந்த பாஸ்கரன் சார் எனக்கு 1.5 கோடி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு அரசாங்க வேலைக்காக காத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதா நம்மளுடைய நோக்கமே தவிர அரசாங்கத்துல தான் எல்லாரும் வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு 1.5 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கி இருக்கு இல்லையா? இருக்கு வேகன்சி உருவாக்க கூட வேண்டாம். இல்ல மேடம், வேகன்சிக்கு பல காரணம். நீங்க எதையுமே, ஏன்னா 2 லட்சம் பணியிடத்தை எக்ஸ்ட்ரா உருவாக்கி தரோம்னு நீங்க போல் ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கேக்குறாங்க. இல்ல 2 லட்சம் வேலை வாய்ப்பு வந்து அரசாங்கத்துல தான் உருவாக்கணும்னு இல்ல, ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் மூலமா இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இன்னைக்கு அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. அதாவது அரசு பணியிடங்களே எக்ஸ்ட்ரா உருவாக்கி நாங்க கொடுக்கறோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து அது டைவர்ஷன் வேற பாத்துல டைவர்ட் எடுக்கறீங்க. ஒரு சாதாரண இப்ப அந்த பணியிடங்களை நாங்க சுருக்குறோம்ன்ற லெவலுக்கு போய் நிக்குது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கங்க. பத்திரப்பதிவுக்கு முன்னாடி ஒரு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் வச்சு இதெல்லாம் மேனுவலாக செக் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அவங்க மேனுவலாக அவங்களும் ஒரு தடவையும் செக் பண்ணி ஃபோட்டோவை நம்ம போய் ஒட்டி அதுக்கப்புறம் கையெழுத்து கை நாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. நான் உட்காந்த இடத்துல என் பத்திரத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு வெறும் டாக்குமெண்ட் அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவங்க அப்படியே ஸ்க்ரீன்லேயே செக் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் கார்டை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு என்னோட தம்பு இம்ப்ரெஷன் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரே நிமிஷம் தான். நம்பர்ஸும் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற அளவுக்கு டிஜிட்டல், அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. நீங்கள் நிறைய லீகல் ஏர் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். நம்ம எதுவுமே யாரும் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டோ இல்லைனா கிராம நிர்வாக ஆட்சியர்கிட்ட முன்னாடி போய் நின்றுக்கிட்டோ என்னோட பர்த் சர்டிஃபிகேட் கூடன்னு யாருமே போய் நிற்கிறதே இல்லைங்க. எல்லாருமே ஆன்லைனில் போடுறாங்க. இந்த டேட்டு ஹாஸ்பிட்டல் நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்புது. கவர்மெண்ட் 15 நாளில் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அது ஹாஸ்பிட்டலில் இறந்தால் மட்டும், அதையும் நீங்க இல்ல வீட்ல இருந்தாலும் கிரிமேஷன் கிரவுண்ட்ல இருந்து போகுது மேடம். நீங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் நம்பாதீங்க. டெத்துக்கு பர்த்துக்கு வேணா ஹாஸ்பிட்டல்ல சொல்லலாம். கிரிமேஷன் கிரவுண்ட்லேருந்து போகிறது பை நேச்சர். நான் சொல்கிறேன் 80% 90% ஆஃப் தி ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுனா அதனால தான் இந்த மாதிரியான பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதுக்கான காரணமும் இது வந்து ஒரு 4 வருஷத்தில் உருவானதில்லை. நீங்கள் ஒரு வருஷமாக ஆட் ஆகிட்டே வருது. பல வருஷமா ரிட்டையர் ஆக ஆக அந்த வேகன்சி நிரப்பப்படலைங்கிறது தான் பிரச்சனை. நான் சொல்றேன், இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப அவங்க ஒரு ஆள் இப்ப அவங்க 4 ஆள் வேலையை செய்வாங்க. இப்ப 4 ஆள் இந்த 4 ஆள் வேலையே இப்ப இல்ல, ஒரு ஆள் வேலை, ஒரு 4 ஆள் வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்யுது. ரைட். இந்த இடத்துல சார் வந்து சரவணகுமரன் சார், இப்போ இந்த அளவிற்கு தேவையில்லை, ஆட்களே அவ்வளவு தேவைப்படலை. இப்போ ஓய்வு பெற்றார்கள்னா அந்த இடத்த வந்து அந்த வேகன்சி ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ டெக்னாலஜி இருக்கு, அந்த அளவுக்கு வேலைகள்லாம் ஈஸியாக இன்னைக்கு முடியுது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம கல்வியாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே சொன்னார், அதாவது கணினியால வேலை வாய்ப்புகள் மாறுதா இல்லையானா அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்லை. ஸோ கணினியால வேலை வாய்ப்பு தேவை குறைகிறது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கல அந்த வாதத்தை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தொகை 1980 3 கோடியாக இருந்து இன்னைக்கு 8 கோடி ஆகும் பொழுது அதுக்கான மக்கள் தேவை அதிகரிச்சிருச்சு. 80 இருந்த மக்களுடைய தேவையை விட அரசாங்கத்துல இருந்து இன்னைக்கு அதிகமான தேவை இருக்கு. எதற்காக சுருக்குறாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? எதற்காக இந்த பணியிடங்களை அவங்க சுருக்குறாங்க? இப்போ எதுக்கு மேடம்? 2 தான். ஒண்ணு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். இப்ப அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம் அரசாங்கத்தோடைய எக்ஸ்பென்சஸ்ல ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ், அது ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. இப்ப இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டும் இல்ல, உலகளாவிய நிறைய அரசுகளுக்கு ஒரு பிரச்சனை. அது ஏன் அதுங்கிறது ஒரு நீண்ட விவாதம், அதுக்குள்ள போக வேணாம். இப்ப ரெவென்யூ, இப்ப சம்பளத்தை இந்த சம்பளம் நல்ல சம்பளம் கொடுக்காவிட்டால் நல்ல அதிகாரிகளோ அலுவலர்களோ உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இஃப் யூ பே பீனட்ஸ் யூ ஒன்லி கெட் மங்கீஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல் வழக்கு உண்டு. ஸோ நீங்க நல்ல சம்பளமும் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா திருப்பி நான் சொல்றது,
இது எல்லாருமே மக்கள் சர்வீஸ். இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரொம்ப லாங் ப்ராப்ளம், ஒரு நல்ல ஒரு திறமையான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவார். ஒரு தொடர்ந்த கிரைம் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் சால்வ் பண்ணுவார். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இப்ப இப்ப தொடர்ந்த நிறைய இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, பர்த் சர்டிபிகேட்ல ஆன்லைன்ல வருது, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அதிகாரியுடைய மனத்துல வர்றதுதான். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு எல்லாம் யோசிக்க நேரம் இருக்காது. அதிகாரிகள் எடுத்து கொடுத்து அது அரசியல்வாதிகள் திட்டமாக்கி அது பணம் கொடுத்து பண்ணிடுவாங்க. இவ்வளவு நல்ல திறமையானவர்களை நீங்க உருவாக்கி அதுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க ரெவென்யூ சோர்சஸ் கொஞ்சம் ஏத்தணும். இப்ப ரெவென்யூ சோர்ஸ்ல என்ன பிரச்சனைனா, நிறைய ஸ்டேட்ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு டாஸ்மாக் ரெவென்யூ வச்சுதான் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ரெவென்யூ சோர்ஸ், அதுக்கு ஏன் என்ன காரணம், அது ஒரு அரசாங்கம் பார்க்கணும். இவங்க வேலை வாய்ப்பு, வேலையில் 4.5 லட்சம் 5.5 லட்சம் பேர் வேகன்சியை ஃபில்அப் பண்ண வச்சிருக்கிறதுக்கு பிரைமரி காரணம் பணம் கொடுக்க மனமில்லை. வேலைக்கு ஆள் போட்டா சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை இந்த ஆர்கனைசேஷன். அவங்க மேடம் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அரசாங்கத்துல அவர் இல்லை, நாங்களாம் அரசாங்கத்துல இருந்ததுனால ஒரு பிரைவேட் மெரிட் டிசிஷன் ஃபாஸ்ட் எடுக்க முடியாது, நிறைய ஸ்லோவா அப்படி போகும், ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைனா தான் பண்ண முடியும். ஸோ ஒரு வேலை வாய்ப்பை நோட்டிஃபை பண்றதுக்குள்ளேயும் 1008 பிரச்சனைகள் இருக்கு. இதுல வந்து அரசாங்கம் அதனுடைய வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காமிச்சு அதிகாரிகள்கிட்ட அந்த வேலைகளை முடிச்சு அதை 5 லட்சம் வேகன்சியை இப்ப நீ 75,000 வேகன்சிக்கு தான் நோட்டிபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு இந்த வருஷத்துக்கு. சரியா? சோ அவங்க என்ன பண்ணணும், 3 லட்சம் 4 லட்சம் வேகன்சியை போட்டு கொண்டு வந்து எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணி அதுல கான்ட்ரவர்சி இல்லாம கோர்ட்ல ப்ராப்ளம் இல்லாம அவனை ரிக்ரூட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது 3 வருஷம் பீரியட் இருக்கு. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோம்னா மின்சார வேகத்துல அதை பண்ணணும். நீங்க 75,000 போட்டிருக்கீங்கல்ல, கடைசியில செட்டில் ஆகிறது 50,000 தான் செட்டில் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண இந்த வேகன்சி பேக்லாக் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அரசாங்க வேலை தேடி இளைஞர்கள் கூட்டம், ஒரு பக்கம் இது எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியாம பல விதமான சட்ட நெறிகளை சிக்கி அரசாங்கம். இன்னொரு பக்கம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு என்ன இருக்கும், எப்பா இருக்கிற ஆளுக்கு சம்பளத்துக்கு கொடுப்பா, அப்படியே ஓட்டுப்பா, அந்த டெம்பரரி ஸ்டாஃப் போடு, அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு. இந்த கம்ப்யூட்டர் வந்து அரசாங்க வேலைகளை பொறுத்தவரை, அதாவது கம்ப்யூட்டர் வேலைகள் எப்படி நீங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப், அங்கெல்லாம் கணினி வந்து ரோபோட்ஸோ ஏஐலோ ஒண்டர்ஃபுல் ஜாப் பண்ணும். அரசாங்க வேலை மனித மனங்களோட சம்மந்தப்பட்டது. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ரிப்பீட்டட் ஜாப் கிடையாது, இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு டெஸ்ட் ரிப்பீட்டட் ஜாப் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து வேகமாக டைப் அடிக்கிறதுக்கோ, ப்ராசஸ் பண்றதுக்கோ, டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கோ, டெம்ப்ளேட் ரெடி பண்ணி சர்க்குலேட் பண்றதுக்கு இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக ஒரு மனித மூளை, ஒரு மனித மனம் அங்க உட்கார்ந்துருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் நீங்க பெரிய பஞ்சாயத்து பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சரி, சரியா? சரி. நான் ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டு என்னுடைய இதை முடிக்கிறேன். ஐ திங்க் ஒரு டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் ரயில்வேல, நான் ஐஆர்எஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரயில்வேல ட்ரைனிங்ல இருந்தேன். ரயில்வேல தான் வந்து இந்த கம்ப்யூட்டரேஷன் எடுத்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் 94 நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற உங்க பிஆர்எஸ் சிஸ்டம்க்கு எதிராக மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அது வேணா அதுக்கப்புறம் நாங்க இருந்த போது என்னன்னா, நீங்க அந்த வடிவத்துல கிணத்தை காணோம்னு சொல்லுவாரு இல்லையா, அது மாதிரி ரயில்வேல அந்த கோச்சை காணோம்னு ஒரு கேஸ். கோச், அந்த கோச்னா அந்த வேகன், குட்ஸ் வேகனா காணோம். இது எப்படி காணாம போச்சு அப்படிங்கிற கேஸ் வந்து சிபிஐ, நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது அந்த கேஸை பார்த்தேன் கல்கட்டால. அது என்னன்னா, ஒரு ட்ரெயின் உள்ள வருதுன்னா யார்டுக்குள்ளேயோ ஸ்டேஷனுக்குள்ளேயோ, ட்ரெயின் கிளர்க்னு ஒரு பையன் வந்து ட்ரெயின் கார்டை வச்சுட்டு அந்த வேகன் நம்பர்லாம் எழுதிக்கிட்டே இருக்கு. இந்த வேகன் அட்டாச் ஆகி டிட்டாச் ஆகும். அப்போ 20 ட்ரெயின் கிளர்க் போட்டே இருப்பாங்க. யாரோ ஒரு திறமையான ஒரு அதிகாரி, 2 சிஸ்டம் வந்தோம்னா சிஸ்டத்துல என்டர் பண்ணிக்கலாம், எதுக்கு இத்தனை கார்டு அப்படின்னு 20 பேரை தூக்கிட்டு 2 பேர் போட்டாங்க. இவங்க 2-3 நாள் பிளாட்ஃபார்ம் ஓடி பாக்குறாங்க என்ட்ரி பண்றதுக்கு, என்ட்ரி பண்ண முடியல. அப்புறம் அந்த பசங்க என்ன பண்றானுங்க, ஒரு பசங்க என்ன பண்றானுங்க, அந்த 2 பசங்க, சரி ஏதோ 6 நம்பர் தானே, அந்த சிஸ்டம்ல என்டர் பண்ணா பிரச்சனை ஓவர்னு சும்மா 6 நம்பர் என்டர் பண்றாங்க. இது இந்தியா முழுக்க வந்துருச்சு. இப்ப எந்த வேகன் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஒரு 2 வருஷத்துக்கு. அப்ப அதை பயன்படுத்தி ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வந்து அந்த வேகனை வித்துறாரு. வடிவேல் ஜோக், ரயில்வே வேகனை
கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நீங்க ஆளை மாத்துவீங்கன்னா அதோட விளைவு ஒரு வேகனை விற்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கேஸ் ரைட். ஸோ எதுக்காக இந்த இதை நான் என் ட்ரைனிங்ல இருக்கும்போது நாங்கள் அதை பார்த்து கல்கட்டாவில் சவுத் ஈஸ்ட் ரயில்வேல இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது நான் பார்க்கும்போது எதுக்காக அதை சொல்றேன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்தோன்னா ஒரு மேன் பவரை மாற்றிட முடியாது. அப்படி யாராவது முடிவு எடுத்தாலும் தப்பு பண்றாங்க. ரைட் ரைட். கம்ப்யூட்டரை வச்சு நம்ம சர்வீஸை ஸ்பீடு பண்ணலாம், எஃபெக்டிவ் டெலிவரி இருக்கலாம், டார்கெட் பண்ணலாம். ரொம்ப ரேரான டயத்துல அரசாங்க வேலைகள்ல ஆள் குறையும். இண்டஸ்ட்ரியில மாறும். இந்த கருத்து தான் நான் பணிய வைக்கிறது. சோ இதுல நான் ஃபைனலா சொல்ல வர்றது, தமிழக அரசாங்கம் 10 லட்சம் இளைஞர்கள் ஒரு வருஷம் வர்றதுனால வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும், ரெவென்யூ அதிகப்படுத்தணும், அந்த வேலை வாய்ப்புக்கு மக்களுடைய ஃபெசிலிட்டிய கூட்டணும். எங்கெல்லாம் தமிழர்கள் வரிசையில் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு சிறந்த அரசு என்று சொல்லிக்கொள்ள தகுதி எந்த அரசும் இழக்குது. அது ரேஷன் கடையாக இருக்கட்டும், டாஸ்மாக இருக்கட்டும், எங்க லைன்ல பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும். பொங்கல் அன்னைக்கு இப்ப நம்மளால எத்தனை பேரு இங்க இருந்து சென்னையில இருந்து காட்டங்குளத்து வரைக்கும் நிக்கிறாங்க. இதுதான் நம்ம அரசு கொடுக்குற சர்வீஸா? எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் வரிசையில் என்றால் அது நல்ல அரசு. ஓகே, பாஸ்கரன் சார், உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா, நிதி சுமையை தான் பெரும்பாலும் சொல்றாங்க. அரசு பணியிடங்கள் அப்படின்னு வரும்பொழுது, அரசு வேலை வாய்ப்புன்னு வரும்போதே நிஜமாவே நிதிச்சுமைன்னு சொல்றாங்க. இதை ஏன் யாராலையும், ஏற்கனவே இருக்கிற பணியிடங்கள் தான், அவங்களுக்கு அந்த பணம் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த நிதிச்சுமைன்னு சொல்லி அதை எப்படியாவது குறைக்கணும்னு பாக்குறாங்க. அதை விட்டுட்டு ஏன் வருவாயை பெருக்கிறதுக்கான வழிகளை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி வழியே இல்லையா அரசுக்கு? நான் எப்போதுமே விவாதத்தின் மையப்புள்ளி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்றது. அதனால விவாதத்துல உடன் இருக்கக்கூடிய யாருடைய விவாதத்துக்கும் நான் வந்து பதில் சொல்றது இல்லை. அது நாகரிகம் இல்லைங்கன்னா நான் ஒதுங்கிடுறேன். ஆனால் நான் சொன்ன பல கருத்துக்கள், சொன்னப்பட்ட பதில் கருத்துகள் எல்லாமே தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனா தெரியல, மன்னிக்கணும். அடுத்தது மேல போயிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, அதுல டைம் இல்லை. அப்புறம் நீங்க வந்து நிதிச்சுமையை பத்தி சொன்னீங்க. நிதி வேறு, அப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்குதல் என்பது வேறு. 2. 3வது மிக முக்கியமானது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற போது அது பற்றிய முழு தரவுகளும் மக்களுக்கு வந்து தர வேண்டும்ங்கிறது ஜனநாயகத்தை நியாயமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இத்தனை பணியிடங்கள், அதுல எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு ஊதியம் கிடைக்கும், எத்தனை பேர் வர போறாங்க, எத்தனை பேருக்கு நிரந்தர வேலையாக இருக்கும் வந்து ரொம்ப 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 சாதாரண அடிப்படையான கேள்விதான். சரிங்களா? அதெல்லாம் உடனே வேலை வாய்ப்பின்மையை பத்தி பேசுறதுங்கிறதுலாம் எந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதா இருக்குன்னு தெரியல. 3. அப்புறம் 4வது, திரும்பவும் சொல்கிறேன், எந்தெந்த துறைகள்ல புதிதாக உங்களால் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடிந்திருக்கிறது அது சொல்லுங்க. வேலை வாய்ப்புகளை நீங்க கொடுத்துட்டீங்களா இல்லையாங்க கூட அப்புறம், எந்தெந்த துறைகளை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படிதான் கேட்கிறேன். ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து என்ன இருக்கு, நாம பாக்குற வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு ஆதங்கமாக, ஒரு ஏமாற்றமாக தான் சொல்றோம். சரிங்களா? ஆனா வழிகள் இருக்கு, நிறைய எழுதுறோம். இந்தந்த துறைகள்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும்னு சொல்றோம். ஆனா எதுவுமே யாருடைய காதுக்கு போய் சேர மாட்டேங்குது. பேர் வேலை கொடுக்கறது, அப்புறம் இந்த கால் தலை கொண்டு வேற ஏதோ தலை கொண்டு வந்து தீர்ப்பு தலை கொண்டு வரது வேலை வருமா அப்படிங்கிற என்னை பொறுத்தவரை கேள்விக்குறி. முன்னேறேன். தமிழக அரசு மனது வைத்தால் மிக நிச்சயமாக பல லட்சம் வேலை வாய்ப்புகளை புதிதாக உருவாக்க முடியும். அதற்கான முனைப்பில் ஈடுபட்டால் மிக நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அவ்வளவுதான். ரைட் சார், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க மூவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.